நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல் தகிஷ்ணா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி டீச்சர்ஸ் டேக்காக கிரீட்டிங் கார்டு பார்ட் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு கலரில் ஒரு கலர் பேப்பர் எடுத்துகிட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா லாங் சைஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக வந்து ஏதாவது ஒரு கலர் பேப்பர் எடுத்துகிட்டு 2 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. அந்த 2 பீஸையும் க்ளூ போட்டு ஃபெவிகால் போட்டு வந்து ஸ்டிக் பண்ணி நம்ம 2 ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு ஷீட் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்கு அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணிட்டு ஒரு பிங்க் கலர் ஷீட் எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டின் ஷேப் வந்து கட் பண்ணிவிட்டு அது வந்து அது சென்டரில் வந்து ஒட்டிக்கோங்க. மொத்தமாக 3 ஹார்ட்டின் ஷேப் கட் பண்ணிட்டு சென்டரில் மட்டும் க்ளூ போட்டு சென்டரில் மட்டும் வந்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா அதை வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே வந்து நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி வெளியில் வந்துடும். ஸோ அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம நிறைய பண்ண வேண்டியது இருக்குதுல. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு புக்லெட் செஞ்சு வந்து எடுத்திருக்கேன். அதில் நமக்கு டீச்சர்ஸ்க்கு வந்து என்ன கோட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், எது வேணாலும் நீங்கள் அதில் வந்து எழுதிக்கலாம். ஜஸ்ட் வந்து A4 ஷீட்டை 2ஆக மடித்து அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோட்ஸ் எழுதி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு புக்லெட் மாதிரி வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே புக்லெட் வீடியோ நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் நான் ஒட்டுற மாதிரியே பார்த்து எப்படி ஸ்டிக் பண்ணுறனோ அதே மாதிரி ஒட்டிக்கோங்க. பின்னாடி கொஞ்சம் கேப் இருக்கும். அதுலேயும் ஒரு வேளை உங்களுக்கு பெரிய கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா சேர்த்து ஒட்டிக்கலாம். பட் பின்னாடி கேப் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி டிசைனாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு பிளாக் கலர் பேப்பர் எடுத்து கட் பண்ணி ஒட்டிட்டேன். அதே மாதிரி பின்னாடி அந்த சைடுமே வந்து ஒரு பிளாக் கலர் பேப்பர் எடுத்து கட் பண்ணி வந்து ஒட்டிக்கலாம். கட் பண்ணி ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த க்ளூஸ் எல்லாம் ஸ்டிக் ஆச்சுன்னா எல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறமா இன்னொன்று பிளாக் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸ் லேபிள் அளவுக்கு கட் பண்ணிட்டு அதோட சின்னதாக ஒரு ஒயிட் கலர் பேப்பர் கட் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகால் போட ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அது வந்து நம்ம செஞ்சு வச்ச புக்லெட் மேலே ஸ்டிக் பண்ணிட்டு அதில் வந்து உங்களோட நேம் எது வேணால் எழுதிக்கோங்க. நான் அதில் வந்து பயோ ஸ்டூடெண்ட்டுன்னு போட்டு என் நேம் எழுதிட்டு என் செக்ஷன் கிளாஸ் அண்ட் செக்ஷன் எழுதியிருக்கேன். அப்புறமா அதையும் க்ளூ போட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெடி பண்ணி வச்ச புக்லெட்டில் போட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்லெட்டில் இன்னொன்று பேப்பர் கட் பண்ணி ஒட்டி அதில் ஓப்பன் எழுதியிருக்கேன். அவள் தான் இந்த புக்லெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இந்த புக்லெட்டை வச்சு இப்படி மூடினீங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்கும். இப்போ அதை அப்படியே விட்டுட்டு ஒரு பிங்க் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லாங் பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை ஜாயின் பண்ணி இதை சுற்றி ஒட்டணும்ல, அதே மாதிரி இப்போவும் வந்து நம்ம சேம் வந்து பிங்க் கலர் பேப்பர்லேயும் வந்து பண்ணி அதை சரௌண்டட் பண்ணி அதை சுற்றி வந்து ஒட்ட போகிறோம். அதை சுற்றி ஒட்டிட்டு இப்போ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று கலர் பேப்பரில் வந்து ஹார்ட் போன டைம் பண்ணோம்ல அதே மாதிரி பண்ணிவிட்டு இதுலேயுமே வந்து ஒட்டிட்டு அதில் வந்து நான் பண்ணுற மாதிரி கட் அப்படின்னு போட்டு வந்து கட் பண்ணுற மாதிரி. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்சோம்ல ஒரு பேப்பர், அந்த பேப்பர் அளவுக்கு எதுவும் இருக்கணும். ஸோ இப்போ அதுக்கு மேலே இன்னொன்று ஒயிட் ஷீட்டை வந்து அதே மாதிரி கவர் பண்ணி வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் ஒரு பிளாக் கலர் வச்சு சரௌண்ட் பண்ணி ஒட்டிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேபிள் சைஸ்க்கு இதே மாதிரி இன்னொரு பேப்பர் வந்து கட் பண்ணி வந்து வச்சுருக்கேன். ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அதுக்குள்ளே இன்னொரு பிளாக் கலர் ஷீட் வந்து கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். அதை வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ஒட்டிட்டு ஃபார் மை ஃபேவரட் டீச்சர் அப்படின்னு சொல்லி அதை எழுதிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நடுவில் மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு பிங்க் கலர் ஷீட் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பண்ண அந்த இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு 2 சைட்லேயுமே வந்து க்ளூ போட்டு நடுவில் அந்த பிங்க் ஷீட்டை வச்சுட்டு ஒட்டிடுறேன். இப்போ வந்து அதை சென்டரில் அந்த பிங்க் ஷீட் மாதிரி தெரியும், அதில் வந்து கட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்சோம் இல்லையா, ஸோ அதை எடுத்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். இன்சர்ட் பண்ணிட்டு அதிலே கட்டுன்னு எழுதி முடிச்சுட்டேன். அவ்வளோதான், ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு க்ரீட்டிங் கார்டு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன வேணும்னு சொல்லுங்கள். பார்ட் 3 வரப்போகுது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.